இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. வசூல் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறத நம்ம ஒரு கனத்த இதயத்தோட சொல்லி தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த படத்தை ஒரு 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த டைரக்டருடைய பேட்டிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படத்தில் தலையை வெட்டுற மாதிரி ஒரு காட்சி இருந்துச்சு, அதுக்கு யூஏ கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம படத்துக்கு யூஏ கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்பணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நாங்கள் வச்சுட்டோம். அதற்கப்புறம் அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு நாங்கள் எடிட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்லாம் பேசி பார்த்தா அதுக்கு அவங்க அனுமதிக்கலைன்னா அவர் சொல்கிறாரு. அது என்ன சட்டத்திட்டம்னு நமக்கு புரியல. யார் கேட்டாலும் அப்படி அனுமதிச்சு தான் பழக்கம். ஒருவேளை இவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக சென்சார் போர்டே கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் சர்டிஃபிகேட்டை கொடுக்காம வச்சுருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக அதை ரஜினி ரொம்ப ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காலத்தில் அந்த இடத்த வாங்கி போட்டார். அதற்கப்புறம் அதில் ஒரு பெரிய மண்டபத்தையும் கட்டிட்டார். அவருடைய முதல் சொத்துங்கிறது பாம்குரோவ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங். அதற்கப்புறம் அவர் பெருசாக நினச்சது இதை தான். அவருடைய அலுவலகமாகவே அதை பயன்படுத்தினார். தினந்தோறும் அங்கே வந்துடுவார். திடீர்னு அதில் ஒரு டிஸ்பியூட் வருது. வேற ஒருத்தர் இந்த இடம் என்னது அப்படின்னு பிரச்சனை பண்ணும்பொழுது, அப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கி கலைஞர் மட்டும் முதலமைச்சராக இல்லைன்னா அந்த இடமே அவர் இல்லாமல் போயிருக்கும். ஓகே. அப்போ கலைஞர் சில பல ஐடியாக்கள்லாம் கொடுத்து அதை அறக்கட்டளையாக மாற்றி அந்த இடத்தையே அறக்கட்டளை இடமா மாற்றினாங்க. ராகவேந்திரா அறக்கட்டளைன்னு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் அந்தணன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஓகே சார், பல தடைகளை தாண்டி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி இருக்கு. ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே எல்லா ஷோஸ்மே ஹவுஸ்ஃபுல் ஆகியிருக்கு அப்படின்னு தான் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு சார் படம்? வசூல் எந்த அளவுல இருக்கு? வசூல் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறத நம்ம ஒரு கனத்த இதயத்தோட சொல்லி தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த படத்தை ஒரு 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. மீண்டும் அவங்க அதில் ஒரு 70% தான் உள்ளே வருவாங்க. ஒரு 30% கட்டாயமாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அதிதீவிர ரசிகரை என்னுடைய தலைவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் போய் ஸ்க்ரீனில் அவர் ஆடுறதெல்லாம் இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் எனக்கு பரவசமாக இருக்கும்னு நினச்சி வர்றவங்க தான் திரும்ப வருவாங்க. ஸோ அப்படி வந்த கூட்டம் தான் இன்றைக்கி தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இதில் பெரிய மைனஸ் என்னென்னா, இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்க முடியாத ஒரு படமாக உருவாக்கிட்டாங்க. இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் சின்ன குழந்தைகளை அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ குழந்தைகள் இல்லைன்னா நாங்கள் எதுக்கு வரணும்னு ஒரு குடும்பம் அப்படியே வீட்டிலே இருந்துருது. அப்போ அவங்க ஓடிடியில் வரும்போது அது பார்ப்பாங்க போல இருக்குது. பட் இந்த மாதிரி மைனஸுகள்லாம் இருந்தும் அந்த படம் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஒரு 225 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இதுவே ஒரு மாபெரும் வெற்றி தான். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது ஜனநாயகன்ல ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து சின்ன பசங்க யாருமே போகக்கூடாதுன்னாலும் நம்ம இதுவும் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய சின்ன குழந்தைங்களுமே உள்ள கூட்டிட்டு போயிருந்தாங்க இல்லையா? ஆமாம். இல்லை, அது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சட்டத்திட்டங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. சட்டத்தை மீறுவது தான் நம்முடைய சட்டம்னே நினச்சி வாழ்கிற பல பேர் இங்கே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டிப்ளெக்ஸ் இப்போ பிவிஆர் மாதிரி தியேட்டர்கள் நீங்கள் போகவே முடியாது. அவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. வெளியிலே ஒரு பெரிய போர்டு வச்சுருவாங்க, நீங்கள் யாருமே 18 அண்டர் 18 வராதிங்கலாம் போர்டு வச்சுருப்பாங்க. பட் சிங்கிள் தியேட்டர்களில் அப்படி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்க மாட்டாங்க. இன்னொன்று வெளியூர்களில் இன்னும் கூட அது ரொம்ப சுதந்திரமாக இருக்கும். அப்போ குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்குறதுங்கிறது நடக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சதவீதம் கம்மி தான். ஓகே சார், இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது அந்த இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம நிறைய படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கு. எந்த படத்துக்குமே நிறைய படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது இல்லை. மிஞ்சு மிஞ்சு போனா யூஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி அவங்க யூ சர்டிஃபிகேட்டே வாங்கிடுவாங்க. ஆனா இந்த படத்துல சின்ன பசங்களுக்கான ஒரு மெசேஜ் சொல்லி இருக்காங்க. கடைசியில அந்த குட் டச் பேட் டச் இந்த மாதிரி எல்லாம் சின்ன பசங்களுக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக அந்த டைரக்டருடைய பேட்டிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படத்தில் தலையை வெட்டுற மாதிரி ஒரு காட்சி இருந்துச்சு, அதுக்கு யூஏ கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம படத்துக்கு யூஏ கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்பணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நாங்கள் வச்சுட்டோம். அதற்கப்புறம் அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு நாங்கள் எடிட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்லாம் பேசி பார்த்தா அதுக்கு அவங்க அனுமதிக்கலைன்னா அவர் சொல்கிறாரு.
அது என்ன சட்டத்திட்டம்னு நமக்கு புரியல. யார் கேட்டாலும் அப்படி அனுமதிச்சு தான் பழக்கம். ஒருவேளை இவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக சென்சார் போர்டே கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் சர்டிஃபிகேட்டை கொடுக்காம வச்சுருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் இவங்களை பழி வாங்கணும்னு சென்சார் போர்டு நினச்சிருக்கு. அதனுடைய விளைவு தான் இந்த படத்துக்கு இத்தனை மாதம் கழித்து கொடுக்குறாங்க. அப்போ கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒருத்தர் இது எங்களுக்கு வேற மாற்றி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. ஆமா, அதனாலையும் கூட அவங்க அதுக்கு நேரம் மறுபடியும் இன்னொரு 6 மாதம் எழுதிட்டாங்கன்னு வைங்களேன், ஆமா, அது தேவையில்லாத பதட்டம். அப்போ எதுக்கு இவங்கள்ட்ட போய் யூஏ கொடுங்கன்னு நம்ம மறுபடியும் ஆர்கியூ பண்ணணும். சரி கொடுத்த வரைக்கும் போதும் வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி வந்துட்டாங்க போல இருக்கு. இருந்தாலும் லாஸ் தானே. ஆமா சார், கரெக்டா வந்து இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுற டைம்ல தான் வந்து இந்த நீட் பிரச்சனையுமே போயிட்டு இருந்து. சோ அதுக்கு முன்னாடி நாள், ஜனநாயகன் ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வந்து விஜய் அவர்கள் படம் பார்க்க போனாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திருப்பவுமே வந்து அவர் படக்குழுவோட படம் பார்க்க போனாரு. இது எல்லாமே வந்து ரொம்பவே விமர்சனத்துக்குள்ளாச்சு. அந்த ப்ரொடெஸ்ட் பண்ற இடத்துலயுமே வந்து அங்க நீட்டை பத்தி பேசினாங்களோ இல்லையா, இதை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, எல்லாத்தையும் நீங்க கிளப் பண்ணி பார்க்கவே முடியாது. உங்களுடைய போராட்டம் தனி. அதற்கு வந்து முதலமைச்சர் அவருடைய கருத்தை சொல்லிட்டார். நாங்கள் நீட் எக்ஸாமை எதிர்க்கிறோம், எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நீட்டை ஒழிப்பதில் எப்படி தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு இருந்த முதல்வர்களோ அரசியல் கட்சிகளோ முடிவெடுத்துச்சோ அதுதான் எங்கள் முடிவுன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் நீ சாப்பிடக்கூடாது, நல்ல சட்டை போடக்கூடாது, மூஞ்சில் பவுடர் போடக்கூடாதுலாம் சொல்கிறதுக்கு யாருக்காவது அதிகாரம் இருக்கா? அவருடைய கடைசி படம். அவரே அந்த படத்தை 3-4 தடவை பார்க்குறாருன்னா இப்போ இந்த கடைசி படம்ங்கிற உணர்வு அவரை எவ்வளோ அழுத்தியிருக்கும். எப்படி இருந்தாலும் அதையே உயிரான்னு நினச்சி சுவாசித்த ஒரு மனுஷன் அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உடம்புலேருந்து ஒரு கையை வெட்டி எரியதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப ஃபீல் ஆகி தான் போய் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்குறாரு. அதுக்கு கூட இங்கே அனுமதி கிடையாதுன்னா இவங்க அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ அங்கே பேசின இன்னும் பல பேரை நான் சொல்கிறேன். இப்போ அங்கே வந்து பா ரஞ்சித் வந்தார். அவர் என்ன அந்த மாதம் முழுக்க ஷூட்டிங்கை ரத்து பண்ணிட்டாரேன்னா, டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் நடத்துது, நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், அந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் நம்ம ஷூட்டிங் கிடையாதுன்னு சொன்னார். அவர் படத்து ஷூட்டிங் நடந்துட்டு தானே இருக்குது. அன்னைக்கு கூட்டத்தில் வந்தார், பேசினார், மறுநாள் ஷூட்டிங் போயிட்டார். அப்புறம் வெற்றிமாறன் வந்தார், பேசினார், மறுநாள் ஷூட்டிங் போயிட்டார். அமீருக்கு படமே கிடையாது, அவர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரையுமே வந்து வேலையை பார்க்கக்கூடாது, அவங்கவுங்க வேலையை பார்க்குறத கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எல்லாம் இங்கே வந்து உட்காருங்க இல்லைன்னா சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பேத்தலாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ஓகே சார், அதே மாதிரி வந்து இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன இருக்குன்னா, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து சினிமாவை விட்டு அரசியலுக்கு போயிட்டாரு. இப்போ அந்த ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லையா, அதை வந்து யார் நிரப்ப போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கு. ஸோ அடுத்ததான் யார் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இல்லைங்க, ஒருவருடைய இடத்தை இன்னொருவரால் நிரப்பவே முடியாது, அது அவங்களுக்கானது தான். இப்போ ரஜினி சார் இருக்காருன்னா அவருடைய ரஜினி மாதிரி ஒருத்தர் வந்துட முடியுமா? எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி படம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வெற்றிகள். அவருடைய தோல்வி ரேஷியோலாம் ரொம்ப கம்மி தான். அவரே வந்து ஒரு தனி பாதையை உருவாக்கி இங்கே வந்தவர் அவர். ஸோ அப்போ அந்த இடத்த இன்னொருத்தர் முறியடிச்சிட முடியுமா? இல்லை. ஸோ அதனால் வெற்றி தோல்விகள் வரலாம். உங்களுக்கு வந்து இப்போ ரஜினி சார் படத்தை விட ஒரு அதிக படம் உங்களுடைய படங்கள் ஓடி ஒரு பெரிய கலெக்ஷன் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது, அது வேற. அது மாதிரி தான் விஜய் அவர்களும் கூட. இப்போ விஜய் படத்தில் ஒரு பெரிய கலெக்ஷன் வருதுன்னு வைங்க, ஒரு படத்தை நீங்கள் பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்கீங்க. இப்போ வேற ஒருத்தர் புதுசாக வர்றாரு, மெல்ல மெல்ல வளர்ந்து அவருடைய படம் ஓடி அந்த பெஞ்ச் மார்க்கை கிராஸ் பண்ணுதுன்னே வச்சுக்கிங்க. விஜய் இடத்த பிடிச்சிட்டாருன்னு அர்த்தமா என்ன? அது கிடையாது, அவருக்கான இடம் தனி. அப்போ இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள்ங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. வேற ஒருத்தர் வருவார், அந்த இடத்துல இருக்கலாம், அல்லது அதை தாண்டி கூட போகலாம், தெரியாது. ஓகே சார், இப்போ வந்து அந்த ராகவேந்திரா மண்டபம் ரஜினி அவர்களுடைய இருக்குல்ல, அது இடிக்க போறதா வந்து ஒரு விஷயங்கள் வந்து சமீப காலமா ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ அது எந்த நிலைமையில இருக்கு சார்? ஆக்சுவலாக அந்த தகவலை நம்ம வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம். அது ஒரு பெரிய கதை. ராகவேந்திரா மண்டப கதையை கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பின் கதை இருக்குது. ஆக்சுவலாக அதை வந்து ரஜினி ரொம்ப ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காலத்தில் அந்த இடத்த வாங்கி போட்டார். அதற்கப்புறம் அதில் ஒரு பெரிய மண்டபத்தையும் கட்டிட்டார். அவருடைய முதல் சொத்துங்கிறது பாம்குரோவ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங். அதற்கப்புறம் அவர் பெருசாக நினச்சது இதை தான். அவருடைய அலுவலகமாகவே அதை பயன்படுத்தினார். தினந்தோறும் அங்கே வந்துடுவார், எல்லா மீட்டிங்களையும் அங்கே தான் வச்சுருந்தார் அவர். அப்படி நேசித்த ஒரு இடம் திடீர்னு அதில் ஒரு டிஸ்பியூட் வருது. வேற ஒருத்தர் வந்து இந்த இடம் என்னது அப்படின்னு பிரச்சனை பண்ணும் பொழுது, அப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கி கலைஞர் மட்டும் முதலமைச்சராக இல்லைன்னா அந்த இடமே அவர் இல்லாமல் போயிருக்கும். ஓகே. அப்போ கலைஞர் வந்து சில பல ஐடியாக்கள்லாம் கொடுத்து அதை அறக்கட்டளையாக மாற்றி அந்த இடத்தையே அறக்கட்டளை இடமா மாற்றினாங்க, ராகவேந்திரா அறக்கட்டளைன்னு. ஆனால் அதில் இருக்கிற டைரக்டர்லாம் யாருன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே.
அதாவது இங்கே இருக்கிற டேபிளில் இருக்கிறத தூக்கி குண்டான தூக்கி பக்கத்தில் இருக்கிற மேஜையில் ஓகே, அந்த வைக்கிறாங்க. பேர் மட்டும் மாத்தி பேர் மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அறக்கட்டளையாக போகும்பொழுது அதில் பல சட்ட திட்டங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து அவரை காப்பாற்றி விட்டார். அங்கே தான் வந்து அதுக்கப்புறம் அந்த மண்டபம் சேதாரம் இல்லாமல் இத்தனை வருடங்கள் இருந்துச்சு. பல கதைகள் உண்டு. இப்போ கொரோனா டைம்லலாம் அங்கங்கே வசதி உள்ளவர்களை அவங்க மண்டபத்தை கொடுங்க, மக்களுக்கு ஏழைகள் தங்கிட்டு போட்டோம், சுனாமி மாதிரி டைம் வரும்போது கொஞ்சம் கொடுங்க ஏழைகள் தங்கிட்டு போட்டோம்லாம் மாநகராட்சி கேட்கும், அரசியல் தலைவர்கள்லாம் கேட்பாங்க. அப்போல்லாம் கரெக்டாக இழுத்து பூட்டிடுவாங்க. அது தந்தது இல்ல இதுவரை ஒரு ஆமாம், வாட்டியோட கொடுத்ததே கிடையாது. அண்டர் மெயின்டெனன்ஸ்னு போட்டு மூடிடுவாங்க. ஓகே. ஸோ அப்படிலாம் பாரம்பரியம் மிக்க ஒரு அருமையான மண்டபம் தான் அது. அதை இடிச்சிட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதெல்லாம் தகவல்கள் வருது. அந்த இடமே ரொம்ப ஒரு குறுகிய இடமா தானே சார் இருக்கும். அங்க எப்படி வந்து ஒரு குறுகிய இடம்னு சொல்ல முடியாது, நல்ல உள்ள பெரிய இடம் தான் அது. அது கட்டலாம், மெயின் ரோடு தானே. அதில் வந்து நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினா நல்லா தான் இருக்கும். அப்படிதான் ஏதோ ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா தகவல் வருது. ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி நன்றி சார். நன்றி.